என்ன நடக்குதுங்க? கிராண்ட் பாக் ஒன்றும் இல்லையே. நீ ஆலெக்ஸ்க்கு அனுப்பின மெயில் எல்லாம் ஹேக் ஆயிடுச்சு. எல்லாமே இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. த மிரர் இந்த சன் பேப்பர்லையும் காலையில் வந்துடுச்சு. அண்ட் நவ் மியூசியமில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் வேற இப்போ லீக் ஆயிடுச்சு. எவ்வளோ இமெயில்ஸ் லீக் ஆயிருக்கு? எல்லாமே தான். ஐம் so sorry ஹென்றி. நான் அவனுக்கு கால் பண்ணணும். இப்போ உங்களால் ஃபோன் பண்ண முடியாது சார். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நான் அவங்க ஃபோனை பறிமுதல் பண்ணிட்டேன். வாட்? என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க என்னோட ஃபோனையும் லேப்டாப்பையும் கூட எடுத்துட்டாங்க. நோ, யூ கான்ட் டு திஸ். பேலஸ்ல இருந்து வந்த ஆர்டர்ஸ். ஆனா இந்த பேலஸ்ல நான் தான் ஆர்டர்ஸ் கொடுக்கறவன். இந்த ஆர்டர்ஸ் வந்தது பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து தான் சார். எங்களுக்கு என்னமோ இது மீடியாவில் இருக்கிற சில தப்பான ஆளுங்களோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. நான் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது அனுப்ப முடியுமா? டு த ஒயிட் ஹவுஸ். நான் ஒயிட் ஹவுஸ்ல இருக்க என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன். ஆனா நோ லாக். அவங்க மேபி பிஎம் ஆஃபீஸ் கிட்ட பேசலாம், ஆனா நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. லீக்கான இமெயில்ஸுக்கு தி மிரர் பத்திரிகை தி வாட்டர்லூ லெட்டர்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் எலன் கிளேமாண்டோட மகனான அலெக்ஸ் கிளேமாண்ட் டியஸுக்கும் பிரின்ஸ் ஹென்ரிக்கும் உள்ள ரொமான்ஸ் பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. அலெக்ஸ் கிளேமாண்ட் டியாஸ்க்கும் பிரின்ஸ் ஆஃப் இங்கிலாந்துக்கும் உள்ள உறவு பத்தின இமெயில்ஸ் வெளியானதுனால இப்போ ஒயிட் ஹவுஸ்ல பரபரப்பு நிலவுது. இது எலெக்ஷன்ல மறுபடியும் ஜெயிக்க முயற்சி பண்ற பிரசிடென்ட்டுக்கு ஒரு முக்கியமான தருணம். அவங்களும் கவர்னர் ரிச்சர்ட்ஸும் ஒரே நிலையில இருக்கிறதா எலெக்ஷன் போல்ஸ் தெரிவிக்குது. Now we have Miguel Ramos of Politico. இவர்தான் இந்த செய்தியை வெளியிட்ட முதல் அமெரிக்க பத்திரிகையாளர். இந்த விஷயம் வெளிவந்த ஒரே வாரத்துல இத பத்தி விரிவா எழுதியிருக்காரு. எனக்கு ஒன்னு சொல்லுங்க மிகேல், இந்த நியூஸால யாருக்கு என்ன யூஸ்? ஆஃப்டர் ஆல் அலெக்ஸ் கிளேமாண்ட் டியாஸ் ஒரு பிரைவேட் சிட்டிசன். இல்ல அவர் ஒரு பிரைவேட் சிட்டிசன்லாம் இல்ல. அவங்க அம்மாவோட கேம்பெயின்ல ஒரு ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்றாரு. அப்போ பப்ளிக் ஃபிகர்ஸ்க்கு பிரைவசி தேவையில்லையா? சரிதான், ஆனா இந்த இமெயில்ஸ்ல அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி தெளிவா எதுவுமே சொல்லல. சோ இத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கூட புரியல. இந்த இமெயில் எல்லாம் ரெடிட்ல போஸ்ட் பண்ணப்பட்டது at 11:54 PM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் on Sunday night. ஆனா உங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் வெளியான நேரம் 2:30 AM Monday morning. 2.5 மணி நேரத்துல எப்படி உங்களால 72 இமெயில்ஸ் படிச்சு அத பத்தின ஒரு ஆர்டிகிள் எழுதி பப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. Are you really that quick? இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆக போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? குட் மார்னிங். ஹென்ரியும் நானும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து சேர்ந்திருக்கோம். உங்களில் நிறைய பேர் இதை பற்றி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இதனால எங்கள் ஃபேமிலிஸ், கண்ட்ரிஸ், எங்களோட ஃபியூச்சர் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்னு நாங்கள் யோசிக்காத நாள் இல்லை. பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கிறது என்னன்னு எங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் எங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள், பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், பலவீனங்கள், எங்களோட உணர்ச்சிகள் இப்படி பொது வெளியில் விமர்சிக்கப்படும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வாரம் எங்களோட உறவை பற்றியும் செக்ஷுவல் விருப்பத்தை பற்றியும் இந்த உலகத்துக்கு எப்போ நாங்கள் சொல்லணும்னு முடிவெடுக்கிற உரிமை எங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. நியாயப்படி பார்த்தா ஒவ்வொரு குயர் பர்சனும் அவங்களோட அடையாளத்தை பற்றி பேசுறதும் பேசாம இருக்கிறதும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம், உரிமை. ஒருத்தர் தன்னோட பாலியல் அடையாளத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இது அவமானம் இல்லை, ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தரும் சுயமா நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை உரிமை. இந்த ஒரு முக்கியமான கொள்கையோட அடிப்படையில தான் குயர் விடுதலைக்கான போராட்டம் காலங்காலமா நடத்தப்பட்டு வந்திருக்கு. இதுல இன்னொரு உண்மையும் இருக்கு. அது இதை விட சிம்பிள். நான் ஒரு நபரை காதலிக்கிறேன். அந்த நபர் ஒரு ஆணா இருக்கார். அந்த ஆண் ஒரு இளவரசரா இருக்கார். அவர் என்னோட இதயத்தை கொள்ளையடிச்சு என் வாழ்க்கையை அளவில்லா அளவுக்கு மேம்படுத்தியிருக்காரு. ஐ லவ் ஹிஸ் ராயல் ஹைனஸ் பிரின்ஸ் ஹென்ரி ஜார்ஜ் எட்வர்ட் ஜேம்ஸ் ஹானோவர் ஸ்டூவர்ட் ஃபாக்ஸ். கண்டிப்பா ஒரு நாள் எங்களோட உறவை எங்க இஷ்டப்படி